பாமக தந்தை மகன் மோதல். நான் 35 வருஷமா நடையா நடந்து 95,000 கிராமத்துக்கு நடையா நடந்து நான் கட்சிய வளர்த்தெடுத்தா, ஒரே ஃப்ளைட்ல ஏறி மோடிய சந்திக்க போகும்போது, சந்திச்சுட்டு கீழ இறங்கும்போது, "இனிமே நான் கட்சிய பார்த்துக்கிறேன். நீ தலையிடாத. நீ வீட்லயே கதவ பூட்டிட்டு உள்ள இருன்னு" சொல்றாங்க. நான் தனியா போட்டியிடுறப்பயே 5 எம்எல்ஏ கொண்டு வந்தேன் யானை சின்னத்துல. எல்லா கூட்டணியும் வச்சு இந்த மாதிரி நடந்திருக்கு சொல்லும்போது, இந்த அப்பனுக்கும் மகனுக்குமான சண்டை என்று பார்க்கப்பட்டாலும் அதற்குள்ள பாஜக. எனவே பாஜகவை பகைத்துக் கொண்டால் நான் சிறைக்கு போக. எனவே அன்புமணிக்கு பின்னால் யாரும் திரண்டு விடக்கூடாது என்பதுல ராமதாஸ் கவனமா இருக்கிறார். ராமதாஸுக்கு பின்னாடி யாரும் போயிடக்கூடாதுங்கிறதுல அன்புமணி கவனமா இருக்கார். அதனால எல்லாரும் வன்னியர் சங்கங்கள் சொல்றாங்க. சாதி கட்சி அப்படிங்கிறது ஒரு குற்றப்பட்ட ஒரு முத்திரை தான். காலகட்டத்திலே வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை என்றெல்லாம் அவர் பேசினார். இப்ப அதற்கு நேர்மாறாக என்ன ஆகிவிட்டதுன்னா, வன்னியர் ஓட்டு காடுவெட்டி குரு ஆனா இன்னைக்கு இல்ல. இருந்திருந்தா அவர் இங்க நின்னு பேசி இருந்திருப்பாரு. காடுவெட்டி குருவை இல்லாமல் செய்ததே. வருகிற சட்டமன்ற தேர்தலிலே பாமகவினுடைய பேர வலிமை பெரிய அளவிலே வீழ்ச்சி அடையும். இந்த கட்சியை நம்பினால் பாஜகவிற்கு அடிமையாக இருப்பதை தவிர அன்புமணிக்கு வேறு. டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் அரசு விமர்சகர் ராஜகம்பீரன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? பாமக தந்தை மகன் மோதல் இது அடுத்த கட்டத்தில் நம்ம பேசுகிற நேரத்திலேயே பிரேக்கிங் நியூஸ்லாம் வந்திருக்கு. அதை பின்னாடி பேசுவோம். ஆனால் இந்த அரசியல் மோதலில் பர்சனல் விஷயங்கள்லாம் நேற்றைக்கு ப்ரெஸ் மீட்டில் வெளியில் வந்திருக்கு. காடுவெட்டி குரு அவர்கள் குடும்பம் ஒரு மருத்துவ கொலை அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் பாட்டிலால் தாயாரை தாக்குனார் அப்படின்னா அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு கிரைமில் தான் வரும். அதுதான் வருது. அதை டைரெக்டாக சொல்லாமல் சொல்லியிருக்காரு. அப்படி பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. நான் 35 வருஷமாக நடையா நடந்து 95,000 கிராமத்துக்கு நடையா நடந்து நான் கட்சியை வளர்த்தெடுத்தா, ஒரே ஃப்ளைட்டில் ஏறி மோடியை சந்திக்க போகும்போது, சந்திச்சுட்டு கீழே இறங்கும்போது, "இனிமேல் நான் கட்சியை பார்த்துக்கிறேன். நீ தலையிடாத. நீ வீட்லயே கதவை பூட்டிட்டு உள்ளே இருன்னு" சொல்கிறான். "கண்ணீரோடு நான் இறங்கி வந்தேன்" அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோ குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. இனி என்ன நடக்க போகுது பாமகவில்? பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கிய காலகட்டங்கள் என்பது வன்னியர் சங்கமாக இருந்து கட்சியாக மாறிய காலகட்டம் என்பது எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்திலே தான் இந்த இடஒதுக்கீட்டுக்காக வேண்டிய ஒரு பெரிய போராட்டத்திலே 22 பேர் துப்பாக்கி சூட்டிலே உயிரிழந்தார். அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அறிவுஜீவிகள் எல்லாருமே திமுக அதிமுக அல்லாத ஒரு மூன்றாவது இயக்கம் முளைக்க வேண்டும் என்று இடதுசாரி சிந்தனை கொண்டிருக்கிறவர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள், பத்திரிகையாளர்கள், எழுத்தாளர்கள் எல்லாருடைய பங்களிப்பிலையும் தான் அந்த சமூக நீதிக்கான ஒரு அரசியல் இயக்கமாக தொடங்கியது. இவர் ராமதாஸ் அவர்கள் குறிப்பிடுவதைப் போல அவர் 95,000 கிராமங்களுக்கு நான் பயணம் செய்திருக்கிறேன். அப்பொழுது செல்போன் வசதி கிடையாது, வாகன வசதி கிடையாது, காரு கிடையாது. அப்படிலாம் நான் வளர்த்த கட்சியை கிளியை வளர்த்து குரங்கு கையில் கொடுத்தேன்லாம் கிராமங்களில் சொல்லுவாங்கல்ல, சம்பந்தம் சரியாக அமையாதவங்க சொல்லுவாங்க திருமண வாழ்க்கையில். அது மாதிரி நான் இப்படி பாடுபட்டு வளர்த்த இயக்கத்தில் நான் ஒரு பெரிய தவறு செஞ்சுட்டேன். 35 வயசில் ஒருத்தரை நான் சுகாதாரத்துறை அமைச்சராக மத்திய மந்திரியாக ஆக்க நான் அறிவித்தது தவறு. வாய்ப்பை வழங்கியது தவறு. சத்தியத்தை மீறி நான் பண்ணது ரொம்ப தவறு அப்படின்னு என்று சொல்லுகிறாரு. இதில் என்னன்னா, நீண்ட காலமாக 2 பேருக்குள்ளேயுமே நீடித்திருந்த புகைச்சலை சரி பண்ணவே முடியாதுங்கிற இடத்துக்கு வந்த பின்பு தான் அவர் ப்ரெஸ் மீட்டுக்கு வர்றார். நீங்கள் பேசி தீர்த்திருக்க கூடாதா, உள்ளுக்குள்ளேயே அதை பேசி சரி பண்ணியிருக்க கூடாதா என்று வெளியிலிருந்து பல குரல்கள் கேட்கிறது. அவர் சொல்ற கணக்குப்படி பார்த்தா 6 வருஷத்துக்கு முன்னாடி சௌமியா அன்புமணி வந்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தா இது 7-8 வருஷமா தொடரக்கூடிய ஒரு பிரச்சனையாக தான் இருக்கு. திடீர் பிரச்சனை கிடையாது. அப்ப இது நீண்ட காலமாக புகைந்து கொண்டே இருக்கிற ஒரு பிரச்சனை இப்பொழுது எரிய தொடங்கி விட்டது. அப்படித்தான் அதை எடுத்துக்கொள்ளணும். ஆனால் அன்புமணி இவருக்கு கட்டுப்பட மறுக்கிறார் என்பதுதான் அவருடைய மிகப்பெரிய. அது ரொம்ப நல்லாவே தெரியுது. அன்னைக்கு மேடையிலே நம்ம பார்த்துட்டோம். அப்ப ஏறத்தாழ 2009க்கு பின்பிலே இருந்து பாமக தொடர்ந்து வீழ்ச்சியை சந்தித்து கொண்டே இருக்கிறது. அரசியல் ரீதியாக அடுத்த கட்டத்தை நோக்கி வளர வேண்டிய இயக்கம் அதான் ராமதாஸுடைய ஆதங்கம். 50 தொகுதிகளிலே வெல்வதற்கான சாத்தியங்கள் இருந்தும், சமூக பின்னணி இருந்தும் 5 தொகுதியை கூட வெற்றி பெற வைக்க முடியாத அவல நிலையில தான் நம்ம இருக்கோம். அப்படிங்கிற இடத்துல 4 எம்எல்ஏக்கள் தான் நம்ம இருக்கோம். நான் தனியா போட்டியிடுறப்பயே 5 எம்எல்ஏ கொண்டு வந்தேன் யானை சின்னத்துல. எல்லா கூட்டணியும் வச்சு இந்த மாதிரி நடந்திருக்கிறது அப்படி சொல்லும் போது
இந்த அப்பனுக்கும் மகனுக்குமான சண்டை என்று பார்க்கப்பட்டாலும் அதற்குள்ள பாஜகவினுடைய ரோல் ஒன்று இருக்கு. எப்படி வந்து அதிமுகவை வந்து இரண்டாக அவர்கள் உடைத்து அப்புறம் 3ஆகி 4ஆகி 5ஆன ஒன்று பக்தியில் பாடுறது மாதிரி அது கட்சி வந்து பிரிஞ்சுக்கிட்டே இருக்கு, உடஞ்சிக்கிட்டே இருக்குல்ல. ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆ என்று ஒரு பஞ்சாயத்து ஓடுறதுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பாஜக பின்னாடி இருந்துச்சுன்னா. அதே மாதிரி தான் அன்புமணி மீதான வழக்கு, சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி வழங்கியது தொடர்பான வழக்கு முறைகேடு செய்திருக்கிறார். அதில் பல கோடியை அவர் வந்து அடிச்சிருக்கிறாரு. அந்த வழக்கை தூசி தட்டினால் அவர் சிறைக்கு போவார். எனவே பாஜகவை பகைத்து கொண்டால் நான் சிறைக்கு போக வேண்டும், நீ தான் எனக்கு கொல்லி வைக்கணும் என்று சொன்னதாகவும் 2 பேரும் அன்புமணியும் ஒரு பக்கமும் சௌமியா ஒரு பக்கமும் கால்களை கட்டிப்பிடித்து வந்து கதறியதாகவும் சொல்றார். அப்ப இந்த பிளவுக்கு பின்னாடி பாஜகவும் ஒரு பெரிய ரோல் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு கருத்தா இருக்கிறது. இப்ப அதிமுக கூட்டணியிலே சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பங்கு பெற்றிருந்தால், அந்த கூட்டணியை தேர்வு செய்திருந்தால் ஒரு சில தொகுதியாவது வெற்றி பெற்றிருப்போம். இந்த கட்சி வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியில இருந்து கீழே போய்கிட்டே இருக்கு, ஒரு ஜனநாயக சக்தியாக மலர வேண்டியதற்கு பதிலாக இந்த கட்சி உதிர தொடங்கி விட்டது, இல்லாம போய்கிட்டு இருக்கு என்கிற ஆதங்கம் வந்து ராமதாஸுக்கு இருக்கு. ராமதாஸுக்கு வந்து அன்புமணியை அழிக்க வேண்டும் என்கிற நோக்கம்லாம் இல்லை. அவர் தான் உருவாக்கினார், அவர் தான் முதன்மைப்படுத்தினார், அவர் தான் இவரை ப்ரொமோட் பண்ணார். இன்றைக்கு வந்து இவ்வளவு பெரிய இடத்துல அவர் இருக்கிறதுக்கு அவர் தான் காரணம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல இவர் சொல்வதை அவர் கேட்பதற்கு தயாராக இல்லை. அதனால அப்ப அந்த தலைமுறை இடைவெளி என்பதை தாண்டி என்னுடைய உழைப்புக்கு என்ன மரியாதை, நான் இவ்வளவு ஆண்டு காலம் உழைத்ததற்கு என்ன மரியாதை, நான் வந்து சட்டமன்ற உறுப்பினராகல, நாடாளுமன்ற உறுப்பினராகல, உங்களை போல அமைச்சராகல, வந்து ஏக்கிய மூர்த்தியிலிருந்து தலித் எழில்மலையிலிருந்து எத்தனையோ ஒரு மத்திய அமைச்சரானாங்க. அதிகாரமிக்க பதவிகளிலே எல்லாம் பவனி வருவதற்கான வாய்ப்பை வந்து நான் பிறருக்குத்தானே உருவாக்கி கொடுத்தேன், கட்சிக்காரனுக்கு தானே உருவாக்கி கொடுத்தேன், நான் அதை அனுபவிக்கலையே, நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்தேன், என்னை நீங்கள் ஒதுக்கி வைப்பது எப்படி நியாயமாக இருக்க முடியும் என்கிற கேள்வியை வந்து அவர் கேட்கிறார். அந்த கேள்விக்கு அன்புமணி இடத்துல பதில் இல்லை, எதற்குமே பதில் இல்லையே. இப்போ ஒரு பிரஸ் மீட்டை கூப்பிட்டு இவ்வளோ குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு, எதற்குமே பதில் சொல்லாம அவர் மாவட்ட நிர்வாகிகளை சந்திக்க தானே போயிட்டார். இப்போ மாவட்ட நிர்வாகிகள் யாருமே இப்போ வந்து முக்கியமான நிர்வாகிகள் கூட்டத்தை வந்து தைலாபுரத்துக்கு வாருங்கள்னு ராமதாஸ் அழைத்த போது யாருமே போக விடாம தடுத்ததே அன்புமணி தான். 100 பேருக்கு டைரக்டா ஃபோன் பண்ணி பேசியிருக்காருன்ற குற்றச்சாட்டையும் அவர் பகிரங்கமா சொல்றாரு. அப்ப அவருக்கு என்னன்னா, இன்றைக்கு வந்து என்ன நிலைமைனா, தமிழ்நாடு அரசு தைலாபுரத்துக்கு வந்து சிறப்பு பாதுகாப்பு, போலீஸ் பாதுகாப்பு. ஆமா, இன்னைக்கு காவல்துறை. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர் உயிருக்கே ஆபத்து இருக்கிறது, வேற ஏதாவது விபரீதமாக நடந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அதனால வந்து அவரை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கு. யாரிடமிருந்து யாரை பாதுகாப்பதுன்னு ஒரு கேள்வி இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் வந்து விசிகாவுக்கும் பாமகவுக்கும் முரண்பாடு வரும், படையாட்சியா வந்து பட்டியல் இனமா என்கிற பகை வளர்ந்து தீயாக எரிந்து கொண்டிருந்தது என்று ஒரு கடந்த காலத்தில் சொல்லுவோம். அப்ப சமூக முரண்பாடுகளிலே வந்து முளைத்த இயக்கம் அது. ஒருவேளை அக்கினி சட்டியில் பிறந்ததுனால இவ்வளவு சூடா இருக்கிறாங்களாங்கிறது ஒரு குழப்பமா இருக்கு. நமக்கு எல்லாருமே அம்மா வயிற்றுல தான் பிறப்பாங்க எல்லாருமே, இவர்கள் இயற்கைக்கு மாறாக அக்கினி சட்டியில் பிறந்ததுனால ரொம்ப சூடா இருக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. அதனால தான் இந்த அக்கினி சட்டியை எடுத்து கொண்டு போய் தான் தருமபுரி பக்கத்தில் இருக்கக்கூடிய தலித் கிராமங்களை இவர்கள் கொளுத்தினார்களா, வீடுகளை கொளுத்தினார்களா, எதற்கு இந்த அக்கினி சட்டின்னு எனக்கு தெரியலை. நமக்கு இப்பொழுது வந்து என்னன்னா, ஒரு இணக்கமான போக்கு இல்லை என்று சொன்னால், ஏற்கனவே வன்னியர்களுடைய வாக்கு வங்கி சிதறி போகிறது என்பதை நம்ம சொல்லலை, ராமதாஸே சொல்றாரு. 50 தொகுதி ஜெயிக்க வேண்டிய இடத்துல உன்னால ஒண்ணுமே செய்ய முடியலன்னு சொல்றாரு. இப்ப ஏற்கனவே அந்த சமூகத்தினுடைய நம்பிக்கையை அவர் இழந்து கொண்டுதான் இருக்கிறார். இந்த அறக்கட்டளையில வந்து 1000 கோடிக்கு மேலான சொத்துக்களை வந்து வைத்திருக்கிறாங்க, அது வந்து வந்து சரஸ்வதி அறக்கட்டளைங்கிற பேர்ல தான் இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு பஞ்சாயத்தும் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அப்போ முகுந்தன் வந்து தானாக முன் வந்து ஒரு பக்கம் அவர் ராஜினாமா செஞ்சு இளைஞர் அவர் வெளியில போறாரு. ஆனா ராஜினாமா செஞ்சு போனா கூட அந்த தலைவர்ங்கிற இடத்துல ராமதாஸ் அவர்கள் பெயரை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. எனது குலதெய்வம் ராமதாஸ் அவர்கள், வழிகாட்டி எதிர்காலம் அன்புமணி அவர்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. சண்டையை விரும்பல அவர், அதுதான் இதுல புரிஞ்சு. வழிகாட்டி இல்ல, அவர் வழியை மறித்தவர், இந்த பக்கம் வந்துடாத அப்படின்னு. எப்படி சார் ராமதாஸ் அவர்கள் போல முகுந்தன் அவர்கள் பேச முடியாது? ஆமா, அவர் பேச முடியாது. அதனால வந்து வழிகாட்டி சொல்றது போல என் வழியை மறித்து விட்டார்கள். ஏற்கனவே ஜி.கே. மணியோட மகனா இருக்கக்கூடிய தமிழ் குமரன் என்பவர் வந்து இப்ப லைகா புரொடக்ஷனுடைய உயர் பொறுப்புகள் எல்லாம் அவர் நிர்வாகியா இருக்காரு. அவரு வந்து இளைஞரணி பொறுப்புக்கு நியமிக்கப்பட்ட போது அவரை உடனே ராஜினாமா செய்ய, உடனே வெளியேறு என்று நிர்பந்தம் செய்தார் என்பதும் ஒரு பெரிய குற்றச்சாட்டை வந்து
அவரு பகிரங்கமாக எல்லாத்தையுமே சொல்லிட்டார். இதுவுமே அப்ப இவரை வந்து பாதுகாப்பதன் மூலமாக, அன்புமணியினுடைய ரகசியங்களை பாதுகாப்பதன் மூலமாக அன்புமணியின் தவறுகளை ஆதரிப்பதாக மாறிவிடும். அதனால இந்த அயோக்கியத்தனத்தை எல்லாம் வெளியே சொல்வதன் மூலமாகவாவது கட்சிக்காரர்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம். அவர்கள் வந்து இதை புரிந்து கொள்வார்கள், பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த பிரச்சனையை புரிந்து கொள்வார்கள் என்று அன்புமணி தனக்கான ஆதரவை வந்து திரட்ட முடியாத அளவிற்கு அவர் மீதான குற்றச்சாட்டுகளை அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். எனவே அன்புமணிக்கு பின்னால் யாரும் திரண்டு விடக்கூடாது என்பதில் ராமதாஸ் கவனமா இருக்கிறார். ராமதாஸுக்கு பின்னாடி யாரும் போயிடக்கூடாதுங்கிறதுல வந்து அன்புமணி கவனமா இருக்கார். அதனாலதான் நிர்வாக கூட்டத்தை வந்து கூட்டி 3 நாட்களுக்கு வந்து மாவட்ட செயலாளர்கள், முக்கிய பொறுப்பாளர்களோட எல்லாம் சந்தித்து உரையாடுவதற்கு இவர் தயாராகிறார். அதனால இந்த பகை வந்து தீர்ந்து விடும், இது தண்ணீரிலே விழுந்த விரிசல் தான் என்று கருதி கொண்டிருக்கிற போது அது தீராத விரிசலாக இருக்கிறது, இது கண்ணாடி துண்டு சிதறுவது போல சிதறி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி இது நகர்கிறது. எனவே வன்னிய சமூகத்தினுடைய ஆதரவை இவர்கள் வந்து இழந்து விடுவார்கள் என்பது. இந்த சண்டையில் நடக்க போகிறது என்னன்னா, கட்சிக்காரர்கள் வந்து வேறு வழி இல்லாமல் அன்புமணியை ஆதரிக்கலாம், பழைய ஆட்கள் சில பேர் வந்து ராமதாஸையும் ஆதரிக்கலாம். ஆனால் இந்த அணி வந்து 2 அணியாக பிளவுபட்டு நிற்கும் என்று சொன்னால், கட்சிக்காரர்களுடைய பெரும்பாலான ஆதரவாளர்களாக இருக்கிறவங்க இருக்காங்களா, எப்பொழுதுமே கட்சிக்காரர்களை விட கட்சியினுடைய அனுதாபிகள் கூடுதலாக இருப்பாங்க. அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த பிரச்சனைக்குள் நம்ம போக வேணாம், இந்த கட்சியே வேணாம் என்று அவர்கள் வந்து வேறு திசை நோக்கி போயிடுவாங்க. இப்போ ஏற்கனவே தமிழக வாழ்வுரிமை கட்சி மாதிரி வேற அமைப்புகள் இருக்கிறது. அதனால வேறு போக்கிடத்தை நோக்கி தான் அவங்க பயணப்படுவாங்களே தவிர இந்த சண்டையை வந்து அந்த மக்கள் வந்து அந்த சமூகத்தின் மக்கள் ரசிக்க மாட்டாங்க. ஏற்கனவே ஒற்றுமையா எல்லாரும் வந்து வன்னியர் சங்கங்கள் சொல்றாங்க. சாதி கட்சி அப்படிங்கிறது குற்றப்பட்ட ஒரு முத்திரை தான், சாதி பெருமையே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனாலும் இப்ப எல்லாருமே வன்னியர்கள்னா அங்க இல்லையே, பிரிஞ்சுதானே இருக்காங்க. காலகட்டத்திலே வந்து வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை என்றெல்லாம் அவர்கள் பேசினார்கள். இப்போ அதற்கு நேர்மாறாக என்ன ஆகிவிட்டதுன்னா, வன்னியர் ஓட்டு வன்னியர்களுக்கு இல்லைங்கிற நிலைமை வந்துருச்சு. சொந்த சமூகமே அவர்களை நம்பிக்கை இழக்கக்கூடிய இடத்திற்கு அவர்களுக்கு வந்து விட்டது. ஏன்னா அதிமுகவில் மிகப்பெரிய கட்சி பொறுப்புகள்ல வன்னியர்கள் இருக்கிறாங்க. மாவட்ட செயலாளர்கள், மந்திரிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாதிரி பொறுப்பில் இருக்காங்க. திமுகவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள், திமுகவையே நிர்வாகம் செய்யக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள், முதன்மை பொறுப்புகளிலே இருக்கிறவர்கள், பொதுச் செயலாளர் தொடங்கி பல்வேறு அமைச்சர்களாக இருக்கிறவர்கள் பல பேர் வன்னியர் சமூகத்தை சார்ந்து இருக்கிறாங்க. அப்போ வன்னியர்களுடைய பிரதிநிதித்துவம் என்பது முழுக்க முழுக்க இவர்களிடம் மட்டும்தான் இருக்கிறது என்பது ஒரு கற்பனையான ஒரு விஷயம் இருந்தது. அது வந்து ஒரு தொடக்க காலம். அது நீங்க சொல்ற மாதிரி அந்த 80களினுடைய பிற்பகுதியில தொடங்கி அந்த போராட்டம் நிகழ்ந்த காலகட்டம் ராமதாஸ் அவர்களுடைய செயல்பாடுகளால இருந்தது. அதற்கு பிறகு அதிகார மையமாக பாட்டாளி மக்கள் கட்சி மாறியதற்கு பின்பு அது தன்னுடைய கொள்கை கோட்பாடுகளையோ போராட்ட களங்களையோ கொஞ்சம் கொஞ்சமாக அது இழந்து விட்டு மறுபடியும் அது ஒரு வன்னியர் சங்கமாக மாறுவதற்கான இடம். அப்ப அவங்க வந்து காடுவெட்டி குரு போன்று தங்களுக்காக உழைத்தவர்களுக்கு கூட அவர்கள் கடைசி நேரத்தில் உண்மையாக இல்லை என்கிற குற்றச்சாட்டு வருது. ராமதாஸ் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு, காடுவெட்டி குருவை ரொம்ப கீழ்த்தரமா நடத்தினாரு அப்படி அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு. ஆனா இப்போ சமீபத்தில் நடந்த அந்த சித்திரை முழுநிலவு மாநாட்டில் அன்புமணி ராமதாஸ் பேசும்போது, காடுவெட்டி குரு அண்ணா இன்னைக்கு இல்லை, இருந்திருந்தா அவர் இங்கே நின்று பேசியிருந்திருப்பாரு, இந்த மாநாட்டை நடத்திருப்பாரு, நான் மூளையில் உட்காந்துருப்பேன் அப்படிங்கிற ஒரு அது மட்டுமல்ல, காடுவெட்டி குருவை இல்லாமல் செய்ததே இவர்கள் தான்ங்கிற கருத்தையும் அவர்கள் குடும்பத்தினர் சொல்லுகிறார்கள், நம்ம சொல்லலை. காடுவெட்டி குரு இந்த இடத்துல இருந்திருந்தா, அவங்க பல்வேறு அவர் இருந்திருந்தா இதெல்லாம் பேசியிருப்பாங்க. அவர் இருக்க முடியாம அவரை இல்லாம பண்ணதே வந்து இவங்க தான் அப்படின்னு காடுவெட்டி குருவோட குடும்பமே சொல்றாங்க. அப்ப அவருக்கு கடைசி நேரத்திலே போதிய மருத்துவ உதவிகளை கூட செய்யல, அவர் சிகிச்சைக்கான உதவிகளை கூட செய்யல, அவர்களை கைவிட்டார்கள். அதனால ஜாதி ரீதியாக எல்லாரையும் பயன்படுத்தி கொண்டார்களே தவிர யாருக்கும் அவர்கள் பலன் தரவில்லை. அவர்கள் தங்களை வளர்த்து கொண்டார்கள், தங்களுடைய அறக்கட்டளையின் மூலமாக கோடிக்கணக்காக சொத்து சேர்த்திருக்கிறார்களே தவிர அதை பாதுகாப்பதற்காக கட்சியை கொண்டு போய் பாஜகவின் காலடியிலே அடமானம் வைக்கக்கூடிய இடத்திற்கு அன்புமணி நகர்ந்துட்டாரு. கட்சி வந்து அடமானம் போயிருக்கிறது, கட்சியை காப்பாற்றவே முடியவில்லை என்கிற கதறல் சத்தத்தோடு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு ராமதாஸ். எனவே இந்த போக்கு வந்து என்ன ஆகும்னா, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தேர்தல் வலிமையை குறைத்து விடும். இப்போ அதிகார மையத்திலே அவர்கள் படிப்படியாக கீழ் இறங்குவதற்கு இது ஒரு வாய்ப்பாக மாறக்கூடும். இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு பிறகு அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர் சந்திப்பிச்சு ஏதாவது விளக்கம் அளிப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் எந்த விளக்கமும் இல்லை. அவர் டைரெக்டாக நேற்று சொன்ன மாதிரி மாவட்ட தலைவர்கள் மாவட்ட ரீதியாக சந்திப்பதற்கான சந்திப்புகளே ஆரம்பமாயிருச்சு. விளக்கம் கொடுக்கலங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா, நேற்றைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஆதரவாக பேசின திலகபாமாவை கட்சியிலேருந்து ராமதாஸ் அவர்கள் நீக்கிறாரு. இவர் வந்து அவர் கட்சி பணியில் அதே பொறுப்பில் தொடருவான்னு அன்புமணி அறிவிக்கிறார். அதே போல் மயிலம் சட்டமன்ற உறுப்பினரை
ராமதாஸ் அவர்கள் நீக்குறாரு. இவர் வந்து இனிமே வந்து யார நீக்குனாலும் சரி, நீக்காட்ட சேர்த்தாலும் சரி, ராமதாஸ் அவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்ல. யாரை நீக்குவதற்கும், சேர்க்குவதற்கும்னு அன்புமணி ராமதாஸ் அறிவிச்சிருக்காரு. இது ஏறத்தாழ சட்ட போராட்டமாக மாறும். ம். இது வந்து அவர் நியமித்தது செல்லாது என்று இவரும், இவர் சொன்னது செல்லாதுன்னு அவரும் இருந்தாங்கன்னா, இயல்பாகவே என்ன ஆயிரும்? அது சட்ட போராட்டத்திற்கான விஷயமாக மாறுகிறோம். அப்புறம் தேர்தல் ஆணையத்தில் போய் முறையிடுவதற்கான வாய்ப்பாக அது மாறும். அதனால இது இவர்களுக்குள் பேசி தீர்ப்பார்களா? இல்ல இதனுடைய தொடர்ச்சி என்பது நீண்டு கொண்டே போகுமா என்கிற ஒரு 2 கேள்வி இருக்கிறது. ஆனால் ராமதாஸிடம் வந்து அன்புமணி சரணடைவதன் வழியாகத்தான் அவர் தப்பிக்க முடியுமே தவிர, தனி ஆவர்த்தனம் செய்கிறார், தான் சொல்றதை தான் கேட்கணுங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து அன்புமணி போகிறார்னா, ராமதாஸ் வந்து இவரை சும்மா விடுவாராங்கிற கேள்வி இருக்காது. இல்ல அன்புமணியவே ராமதாஸ் நீக்குவதற்கான அந்த ஆயத்தத்தோடு இருக்கிறார், அந்த தயார் நிலையில் இருக்கிறார் என்கிற ஒரு இருந்தாலும் அவருக்கு ஆதரவு இல்லையே. இப்போ வந்து ராமதாஸ் அவர்கள் இவ்ளோ குற்றச்சாட்ட முன் வச்சாலும், அதாவது பாட்டில எடுத்து தாயார் மேல வீசினாரு அப்டின்னா, தாயார் மேல வீசினாரு அப்டின்னா, அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? பின்னாடி என்ன நடந்துச்சு? இல்ல அதற்கு பிறகு ராமதாஸ் அவர்களுடைய நிலை அங்க என்னவா இருந்துச்சு? இப்படியெல்லாம் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். உயிர் அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். பிரஸ் மீட்டுக்கு அப்புறம் காவல்துறை பாதுகாப்பே அங்க போடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில கூட அன்புமணி ராமதாஸ் அவர்கள தானே ஆதரிக்கிறாங்க. இல்ல, நிர்வாகிகள் ஆதரிப்பது என்பது வேறு, சமுதாயம் ஆதரிப்பது என்பது வேறு. நிர்வாக ரீதியாக வேண்டுமானால், நிர்வாக கட்டமைப்பு வேண்டுமானால் அன்புமணி இடத்திலே ஒருவேளை வலிமையாக இருக்கலாம். ஆனால் சமூக ஆதரவு என்று வருகிற போது, வன்னிய சமூகத்தின் நேரடி களத்திலே இருக்கக்கூடிய ஆதரவு என்று வருகிற போது, அது இவரைத்தான் வந்து அவர்கள் வந்து போற்றுவார்கள் என்கிற ஒரு நிலைமையும் இருக்கு. ஆனா பொதுக்குழுவால தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் நானு, எனக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்கு, அவருக்கு எந்த அதிகாரமும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. இப்ப யாரை நீக்குவதற்கோ சேர்க்குவதற்கோ அதிகாரம் இல்ல அப்படின்னா, அன்புமணி அவர்களையே வந்து இவர் எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழல்ல தானே இருக்காரு. ஆனா கட்சியினுடைய நிறுவனர் என்கிற முறையில அவருக்கு வந்து எந்த விதமான அதிகாரமும் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. கட்சியை அவர் தான் வந்து தொடங்கி இருக்கிறார். அதனால இவர் வழியாகத்தான் வந்து அவர் இந்த அதிகார பொறுப்புக்கு வந்திருக்கிறார் என்பதே, அவர் வந்து பொது வெளியிலே தொடர்ந்து பேசினால் அன்புமணியினுடைய இமேஜ் வந்து சரிந்துரும். எல்லாவற்றிற்கு பின்னாடியும் வாக்கு வங்கி தான் அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது. வாக்கு வங்கி சரிந்து விட்டால் இவர்களை வந்து கட்சி நிர்வாகத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒன்றும் சாதிக்க போறது இல்லை. அதனால வருகிற சட்டமன்ற தேர்தலிலே பாமகவினுடைய பேர வலிமை பெரிய அளவிலே வந்து வீழ்ச்சி அடையும். இந்த கட்சியை நம்பினால் இனிமேல் நம்ம வந்து காலம் வந்து வெல்ல முடியாது என்கிற கருத்திலே இருக்கக்கூடியவர்கள் பெருவாரியாக இந்த கட்சியை விட்டு வெளியேறுவார்கள். இந்த சண்டை என்பது இந்த கட்சியை மிக மோசமாக பலவீனப்படுத்தி விடும் என்பதுதான் வந்து கள யதார்த்தம். ராமதாஸ் அவர்கள் பேசும்போது நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி சௌமியா அன்புமணியும் வந்து என் காலை பிடிச்சி கதறினாங்க, பாஜக கூட்டணி தான் வேணும் அப்படின்னு. அதிமுக கூட்டணியில் போயிருந்தா அது இயற்கையான கூட்டணி, ஜெயிச்சிருக்கலாம். 3 தொகுதி 4 தொகுதி அவங்களும் வந்து 10 தொகுதி பக்கம் சேர்ந்து ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு. மறுநாள் காலையில் அண்ணாமலை வந்து நிற்கிறாரு, தடபுடலான விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த கூட்டணியை அவங்க ஏற்கனவே உறுதிப்படுத்திட்டாங்க, என் மருமக தான் இதெல்லாம் பண்ணாங்கன்னு சௌமியா அன்புமணி மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இந்த அளவுக்கு கூட்டணியே வந்து முடிவு பண்ற அளவுக்கு அதிகாரம் அவங்க கிட்ட இருக்கா? சௌமியா அன்புமணி கிட்ட. அவங்க தான் எல்லாமே இப்போ கட்சி வழிநடத்துறது அவங்க தானா? எல்லா இடத்துலையுமே கிச்சன் கேபினட் ஒன்று உண்டு. அது அரசியல்ல வந்து இதெல்லாம் வந்து அதாவது என்னன்னா, ஒரு அரசியலை வந்து போராட்ட களங்களிலே இருந்து, மக்களிடத்திலே இருந்து, திண்ணை பிரச்சாரங்களிலே இருந்து எடுத்து வந்தவர் ராமதாஸ் என்றார். அந்த கட்சி கட்டமைப்பு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி, பரிணாமத்தை நோக்கி வளருகிற போது ஒரு கார்ப்பரேட் கம்பெனியை போல தன்மையப்படுத்திக் கொள்கிற இடம் வந்து அன்புமணிக்கு வாய்த்திருக்கிறது. அப்போ அவங்க அதை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதாவது ட்ரஸ்டாகவோ, சொத்தாகவோ, அதிகார அமைப்பாகவோ தான் அவங்க பார்ப்பாங்க. இது வந்து மக்கள் போராட்டத்திலிருந்து வந்ததாக அவங்க பார்க்க மாட்டாங்க. அதனால பாஜகவிற்கு அடிமையாக இருப்பதை தவிர அன்புமணிக்கு வேறொரு சாய்ஸ் இல்லை. அதற்காக கடந்த காலத்தில் பாஜகவையே ஏற்றுக்கொள்ளாத கொள்கையாளர்னு ராமதாஸ் சொல்ல முடியாது. அவர் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப பல முடிவுகள் எடுத்திருக்கிறாரு. ஆனால் முழுமையாக சரணடைவது என்கிற இடத்திலே போய் கட்சி நின்று விடக்கூடாது, இந்த கட்சியினுடைய வீழ்ச்சிக்கு அது காரணமாகி விடக்கூடாது என்கிற அடிப்படையில் தான் அவர் எதிர்க்கிறாரு. அதனால அன்புமணியினுடைய இந்த போக்கு வந்து நீடிக்கும் பட்சத்தில் ராமதாஸ் வேறொரு விஸ்வரூபம் எடுப்பார் என்கிற ஒரு ஒரு மிக மோசமான ஒரு கட்டத்தில் தான் கட்சி இருக்கிறது. இதை வந்து அவருடைய இந்த சமுதாய மக்கள் வந்து ரசிக்க மாட்டார்கள். பெருவாரியானவர்கள் வந்து இந்த 2 பேர் சண்டையில் விரக்தி அடைந்து வெளியேறுவார்கள். வேறு கட்சிகளுக்கு தான் செல்வார்கள். இதற்கு தான் அந்த வழிவகும். நன்றி சார், நன்றி. பொறுத்திருந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம்.